ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கீதூஸ் vlog. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய கடலைக்கறி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அப்பமும் கடலைக்கறியும் புட்டும் கடலைக்கறியும் அப்படிங்கிறது கேரளாவோட சிக்னேச்சர் ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ அந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அது பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி, இப்போ நம்ம கடலைக்கறியை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு கடலை எடுத்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் காலையில அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து குக்கர்ல சேர்த்து கடலை முங்கி நிற்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 8 விசிலுக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம கடலை வேகிற டைம்ல இந்த பக்கம் ஒரு பேன்ல குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்து எடுத்துடலாம். அப்போ அதுக்காக ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 3/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு, ஒரு 5-6 வரமிளகா இவ்வளவும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சிம்ல போட்டு வறுத்தெடுங்க. அதுக்கப்புறம் அதே பேன்ல ஒரு கப் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டா நல்லா கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி வறுக்கணும். அப்பதான் இந்த கறியோட டேஸ்ட் கரெக்டா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம கடலைக்கறி ரொம்ப டேஸ்டா வரணும்னா தேங்காவை நல்லா கிறிஸ்பியா இந்த மாதிரி பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்பதான் டேஸ்டியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, சின்ன பட்டை போதும் இதை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு துருவினதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவை காரத்துக்காக சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்குல ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஆனியன் சீக்கிரமா வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா ஈஸியா வதங்கிரும். அதுக்கப்புறம் ஆனியன் ரொம்ப நேரம் ஃப்ரை ஆக வேண்டியதில்ல. லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும். இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு நாட்டு தக்காளி, பெரிய தக்காளியா பார்த்து அதையும் குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம தக்காளி வந்து நல்லா உடைஞ்சு ஸ்மாஷ் ஆகுற அளவுக்கு வதக்கி எடுக்கணும். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா உடைஞ்சு ஸ்மாஷ் ஆகுற அளவுக்கு வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா? அத மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பொடியா நைஸ் பொடியா வந்து அரைச்செடுத்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அடுப்ப சிம்ல போட்டு நல்லா வதக்கி விட்டா போதும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம கடலை எந்த அளவுக்கு வெந்திருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். இதோ பாருங்க, இந்த மாதிரி நல்லா உடைஞ்சு வர அளவுக்கு வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் அதுல இருக்க தண்ணிய மட்டும் நம்ம மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு சிலர் வந்து கடலை வேக வச்ச தண்ணிய இதோட சேர்க்க மாட்டாங்க. டேஸ்ட் வித்தியாசம் வரும்னு நினைச்சு. பட் அப்படிலாம் கிடையாது. இந்த கடலையோட வேக வச்ச தண்ணிய ஊத்தும்போது தான் இந்த குழம்பு இன்னும் டேஸ்ட்டாவும், திக்காவும் வரும். ஸோ அத சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் லைட்டா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருந்த கடலை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதுல உப்பு, காரம், புளி எல்லாம் சரியா இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இப்ப இதுல கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம கடலையும், மசாலாவும் லைட்டா கொதி வரட்டும். அதுக்குள்ள நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த தேங்காவ மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா நைஸ் பேஸ்ட்டா அரைச்செடுத்து இதோட சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் இது கூடவே அந்த மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி எடுத்து அந்த தண்ணி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து தண்ணி சேர்க்காம இப்படி அரைக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா அரைக்க முடியும். பிகாஸ் இது வந்து நம்ம வறுத்தது நல்லா கிறிஸ்பியா வறுத்ததுனால அதுல தண்ணியே சேர்க்க வேண்டாம். தேங்காயில ஆல்ரெடி எண்ணெய் இருக்கும் இல்லையா? அந்த எண்ணெயே வந்து நல்லா பேஸ்ட் ஆக்கி குடுத்துரும். சரி, இப்ப நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அத நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்ல போட்டு வேக விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் குழம்பு பாருங்க கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அத சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே கொதிக்க விடுங்க. கேரளாவுல பொதுவா என்ன குழம்பு வச்சாலும் தேங்காய் வறுத்தரைச்சு கறி வைப்பாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட் தான். அது என்னன்னு நான் சொல்லி தரவா? நாங்க இங்க குழம்பு வைக்கிறது மண்சட்டியில தான் குழம்பு வைப்போம். அதே மாதிரி குழம்பு வைக்கும்போது அந்த நம்ம மசாலா மிக்ஸிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபைனல் ஸ்டேஜ்ல 5 டூ 10 நிமிஷம் அப்படியே சிம்ல போட்டு மூடி போட்டுருவோம். அது நல்லா வத்தி வரும்போது அதோட டெக்ஸ்டரும் டேஸ்ட்டும் வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ அதுதான் இதோட சீக்ரெட். ஸோ இப்ப நம்ம குழம்பு ரெடி ஆயிருச்சு. பாருங்க, அதோட டெக்ஸ்சர் வந்து சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்ல வாசனை வருது. கடைசியா அது மேல கொஞ்சமா கருவேப்பிலைய தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா, நீங்களும் இதே மாதிரி வைக்கணும்னா, சின்ன சின்ன விஷயங்கள வந்து இதுல நான் சொல்லியிருக்கிற மாரி விஷயத்த கவனிச்சா போதும். சூப்பரா கேரளா ஸ்டைல்ல நீங்களும் குழம்பு வைக்கலாம். அவ்வளோதாங்க. ஃபைனலி நம்மளோட கடலைக்கறி கம கமன்னு வாசனையோட சூப்பர் டேஸ்ட்ல ரெடி ஆயிடுச்சு. ஸோ இத எதோட சாப்பிடலாம் நான் சொல்ல வேண்டியது இல்லைல்ல. நல்ல புட்டு, இடியாப்பம், ஆப்பம், தோசை, சப்பாத்தி இந்த மாரி எந்த பிரேக்ஃபாஸ்ட், டின்னரோடையும் இந்த குழம்பு சூப்பர் காம்பினேஷன். ஸோ கண்டிப்பா எல்லாரும் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்க.
ஸோ இன்னைக்கு என்னோட வீட்ல பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தா கடலைக்கறியும், ஆப்பம் தான். ரொம்ப யம்மியா இருந்துச்சு. பசங்க திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணீங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் வைப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்பவுமே ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேத்த மாதிரி காலையில 2 அப்பமோ, இல்ல சப்பாத்தியோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நிறைய கடலைக்கறியோ, இல்ல தானியங்களோ, முளைக்கட்டின பயிரோ வச்சு சாப்பிடும்போது இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். வயிறும் ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப இதே போல ரொம்ப ஹெல்த்தியான, யம்மி அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸோட மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் டாடா!